வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழக ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வந்திருக்கு. ஆமாங்க, நீண்ட நாட்களாக தங்களது உரிமைகளுக்காக போராடி வரும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு இப்போ முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. அது என்ன உத்தரவு, எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகுது, இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை அனைத்து நண்பர்களும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கடந்த திமுக ஆட்சியில இருந்தே ஆசிரியர்கள் தங்களோட பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றது நம்ம எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். இந்த நிலையில தற்போதைய தாவேக ஆட்சியிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு. இதை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ண கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சுமார் 120க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர் சங்கங்களோடு பிரதிநிதிகளை நேரில் சந்திச்சு 2 நாட்களா தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில ஆசிரியர்கள் தரப்புல இருந்து என்னென்ன முக்கிய கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கிற சம்பள முரண்பாடுகளை களையணும். டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வோட தேர்ச்சி மதிப்பெண்ணை சரியாக நிர்ணயம் செய்யணும். அதோடு மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் இருக்கிற காலி பணியிடங்களை உடனே நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் போராட்டங்களில் கலந்துக்கிட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்ட 27 நாட்கள் சம்பள இழப்பை ஈடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கிறது மற்றும் ஊதிய பாதிப்புகளை சரி செய்கிறது, இப்படி பல கோரிக்கைகளை அமைச்சர்கிட்ட சங்க நிர்வாகிகள் ஆணித்தரமாக முன் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகளை எல்லாம் பொறுமையாக கேட்ட அமைச்சர் இதில் எதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அதை பற்றி தமிழக முதலமைச்சர் விஜய் அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்காரு. இப்போ நமக்கு வந்திருக்கிற சூப்பரான அப்டேட் என்னவென்று தெரியுமா? திமுக ஆட்சியில் நடந்தது போல ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இழுத்தடிக்க வேண்டாம். உடனே நிறைவேற்றக்கூடிய சாத்தியமான கோரிக்கைகளை மட்டும் தனியாக பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்லி கல்வித்துறைக்கு முதலமைச்சர் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரு. இதனால இப்போ கல்வித்துறை அதிகாரிகளும் அதற்கான பட்டியலை தயார் செய்கிற வேலையில் ரொம்ப தீவிரமாகவே இறங்கியிருக்காங்க. ஸோ வெகு சீக்கிரமே இந்த உடனடி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு நாம் உறுதியாக நம்பலாம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தாமதமானது போல இந்த முறை ஆகாதுன்னு அரசு தரப்பில் இருந்து நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஆசிரியர் சமுதாயத்தில் ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அதிரடி முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலோடு. நன்றி, வணக்கம்.